ஹாய் மக்களே, நம்மளோட பழைய வண்டியை சேலுக்கு போட்டிருந்தோம். அது நல்லபடியாக விற்று முடிச்சாச்சு. இப்போ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் கட்டி ஒரு இவி ஸ்கூட்டர் எடுத்திருக்கோம், அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் எடுத்திருக்கோம். இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா செட்டாக் அப்படிங்கிற பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3.5 கிலோவாட் ஹவர் கொடுக்கக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரி தான் அதில் இருக்குது. இது ஒரு 150 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வண்டியில் பஸ் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே உள்ள ஆப்ஷன் சொல்லிடுறேன். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் 57 கிலோமீட்டர் ஓடும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட பெர்சன்டேஜ், அதாவது எவ்வளோ பேட்டரி இன்னும் இருக்குது, இது ஃபுல் சார்ஜ். இது வந்து ஒரு ஆஃப் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதை காமிக்குது. நியூட்ரலு, ட்ரைவ் மோடு இந்த ஆப்ஷனில் காமிக்குது. ஸ்பீடு, டைம் இருக்குது. கீ நார்மலாக ஆன் பண்ணால் வண்டி ஆன் ஆகும். அதே ப்ரெஸ் பண்ணி உள்ள முன்னாடி ஆன் பண்ணோம்னா டிக்கி ஓப்பன் ஆகிடும். டிக்கி பாருங்கள், ஸ்பேசியஸாக நல்லா இருக்குது. ஒரு ஹெல்மெட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பொருள் வச்சுக்கலாம். அது வந்து சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க உள்ளே. இது பார்த்தா சார்ஜிங் பாயிண்ட்டு, பேட்டரி சார்ஜ் போகிற பாயிண்ட்டு டிக்கிக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. சைட் லாக்குமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் என்னென்ன பட்டன் பார்ப்போம். இது வந்து ட்ரைவ் மோடு, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை மூவ் பண்ணிக்கலாம். வண்டி நிப்பாட்டணும், நியூட்ரல் போட்டுக்கலாம். ரிவர்ஸ் ஆப்ஷன் இதில் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சில 2-3 மாதம் தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் காசு கட்டி இதை ஆன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம ட்ரிப்பு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது, ட்ரிப் மீட்ரு எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறது. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ரைட் சைடுக்கு ரைட் ஹேண்ட் பக்கமும் இல்லை லெஃப்ட் இண்டிகேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டிம் ரைட்டு, ஹாரனு. நம்ம செல்லில் வந்து இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். வண்டி மூவ் பண்ணால் முதல்ல ஸ்டாண்டை எடுத்துகிட்டு அந்த ட்ரைவ் மோட போடணும். ஆப்ஷன்லாம் சொன்னேன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வண்டியை. ஃபஸ்ட்டு மூவ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ட்ரைவ் மோட் போட்டாச்சு, வண்டியை மூவ் பண்ணுவோம். வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எந்த வைப்ரேஷனு, எந்த சவுண்ட் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. பார்ப்போம். நம்ம அதிகபட்ச ஸ்பீடில் போகிறது கிடையாது. நம்ம எப்பயுமே ஒரு 40 to 50 தான் ஓட்டுவேன். பெட்ரோல் பைக்குமே இவி பைக்குங்கிறப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஓட்டுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மைலேஜ் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்தராகா வண்டி ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது. இப்போ வண்டி எந்த இறைச்சலுமே இல்லை, வைப்ரேஷன் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது.